நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தின் முதல் தலைமை நிர்வாகிகள் கூட்டம் பிப்ரவரி 19ஆம் தேதியன்று நடைபெற்றது. ஈசிஆர் அருகே பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் 150க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் நடிகர் விஜய் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. இதன் காரணமாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் விஜய் ரசிகர்களும் அங்கு திரண்டனர். கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தின் போது அலுவலகத்திற்கு வெளியே மங்களம் என்கிற மூதாட்டி கையில் மனுவுடன் நின்றிருந்தார். அவர் அருகே சென்று விசாரித்த போது தனக்கு பார்வை மற்றும் செவித்திறன் குறைபாடு உள்ளதாக கூறினார். சென்னை மாம்பலம் பகுதியைச் சேர்ந்த அவர் மருத்துவ சிகிச்சைக்காக உதவி கேட்டு வந்ததாகவும் நடிகர் விஜயை சந்தித்து கோரிக்கை மனுவை வழங்க காத்திருப்பதாகவும் கூறினார். உதவி வேண்டுதல் வேண்டி நமது விஜய் தமிழ் வெற்றி கழகத்திற்கு நான் இன்று பணிவுக்கு வந்திருக்கிறேன். என் பெயர் வி. மங்களம். உலகத்திற்கு பிறந்து தமிழ்நாட்டுக்கு செயல்பட போகிற அத்தனை விஷயங்களுக்கும், செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும், அத்தனை நன்மைகளுக்கும் பிரதிநிதியாக அவரை கடவுள் நியமித்திருக்கிறார். அந்த கடவுள் நியமிப்பிற்காக இன்றைக்கு நடக்கும் ஒரு கூட்டத்திற்காக செயல் வீரர்கள் கான்ஃபரன்ஸுக்காக நான் வந்தேன். மருவத்தூர்லேருந்து வந்தேன். எங்கள் வீடு மாம்பலத்தில் உள்ளது. அந்த கடவுளிடம் சமர்ப்பிக்கும் அந்த ஒரு வேண்டுதல், பிரார்த்தனை, காணிக்கை அது நான் செயல்பட்டு கொண்டிருக்கோம். இதுகுறித்து அங்கிருந்த ஊடகங்கள் விவரங்கள் கேட்டறிந்த போது கோவையை சேர்ந்த விஜய் ரசிகர் ஒருவர் மூதாட்டிக்கு உதவி செய்வதாக தாமாக முன்வந்தார். மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் முடிந்தவுடன் அருகில் உள்ள கண் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மூதாட்டிக்கு சிகிச்சைகளை அளிக்க ஏற்பாடு செய்தார். பின்னர் செவித்திறன் கருவி வாங்குவதற்கான நிதியை வழங்குவதாக உறுதி தந்த அந்த நிர்வாகியை மூதாட்டி வாழ்த்தினார். நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய குடும்பத்தினர் ஆகிய நாம் அவர்களது ஆசீர்வாதம், அவருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தோடு நான் நம்பி வந்த என்னுடைய 2 கோரிக்கைகளையும் என்னுடைய வேண்டுதல் கோரிக்கை அங்கே அந்த தெய்வத்துக்கு காதில் விழுந்து விட்டது. எனக்கு காது கேட்காது, கண்ணும் சரிவரியாக தெரியாது. அங்கிருந்து வந்த கோயம்புத்தூர் வாழும் கோயம்புத்தூர்னு வந்திருக்கும் என்னுடைய குழந்தையாகிய பிள்ளையாகிய அவர் பெயர் எனக்கு தெரியாது. அவர் தங்கச்செல்வன் அவர்கள் எனக்கு உடனடியாக தளபதி விஜய் சாருடைய சார்பில் இங்கு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறதம்மா, நான் உங்களுடைய கோரிக்கையை பார்த்தேன், கோரிக்கையை ஏற்றுக்கொண்டேன், உடனடியாக உங்களுக்கு காது கருவியும் உங்களுக்கு கண்ணாடியும் வாங்கி கொடுக்கிறேன் என்று அவர்கள் சொல்லிவிட்டார். நெகிழ்வான தருணங்கள் நடந்தேறிய இதே நாளில் மறுபுறம் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தின் செயலும் பலரது கவனிப்பை பெற்றது. அலுவலக வாயிற்கதவில் நிர்வாகி ஒருவர் காலில் விழுந்ததை மெல்லிய கோபத்துடன் எதிர்கொண்டவர் இது போன்ற செயல்களை அறவே தவிர்த்து விடுமாறு எச்சரித்தார். இந்த கூட்டத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளது. கட்சியில் உறுப்பினர்களை சேர்ப்பதற்காக சிறப்பு செயலி ஒன்று உருவாக்கப்படும் என்றும் இதன் மூலம் 2 கோடி உறுப்பினர்கள் சேர்ப்பதே இலக்கு என்றும் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்திருக்கிறார்.